நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக தியானிக்க இருக்கக்கூடிய அந்த தலைப்பு என்னன்னா, சாத்தானுடைய கட்டிலிருந்து எவ்வாறு விடுதலை பெறுவது. அடுத்ததாக மரண கட்டுகளிலிருந்து நம்ம எப்படி விடுதலை பெறலாம் அப்படின்னு 2 காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, சாத்தானின் கட்டுகளிலிருந்து எப்படி விடுதலை பெறலாம். அதற்கு ஆதாரமாக நம்ம நிறைய காரியங்களை வேதாகமத்தில் பார்க்கலாம் பாருங்க. குறி சொல்லுகிறவர்களும் மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் சாத்தான தங்களுக்கு ஏத்தாப்புல வசப்படுத்தி என்ன செய்றாங்க, வைத்து இன்னைக்கு அநேக ஜனங்களை கட்டுறாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கலாம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அல்ல அதனால பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்போது இவங்கெல்லாம் இருக்காங்க, இதனால நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க, கட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இதற்கு வேதாகமத்தில் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் அநேகம் பேராய் இருக்கிறதினால் எங்கள் பெயர் லேகியோன் என்று அந்த பிசாசுகள் சொன்னது. லேகியோன் என்ற வார்த்தைக்கு 6000 என்று அர்த்தமாம். அந்த அசுத்த ஆவிகள் அவனை வெகு காலமாய் பிடித்திருந்தன. அப்போ வேதாகமத்திலையும் பாருங்க, ஒரு பிசாசு நம்மளை அழிச்சாலே நம்மளால தாங்க முடியாது. ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவ அங்கேருந்து தூரத்தில் பார்க்கும்போது நாங்கள் அநேகராக இருக்கிறோம், நீர் பக்கத்தில் வராதையும் அப்படின்னு சொல்லுது. அப்போ பிசாசு சாட்சி கொடுக்கிறது தேவனை பார்த்து, நீர் தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு எனக்கு தெரியும், நீர் இங்கே வராதீங்க, நீங்கள் வந்தீங்கன்னா என்ன செஞ்சிடுறீங்க, எங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, ஏன்னா நான் இவனுக்குள்ளே தான் இருக்கிறேன், நாங்கள் அநேகராக இருக்கிறோம், ஒரு ஆள் 2 ஆள் இல்லை. லேகியோன்னா எத்தனைன்னா 6000 பேர் இருக்கிறாங்களாம், நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம். அப்போ அவன் மனுஷன் எப்படி இருந்திருப்பான், கட்டப்பட்டவனாக. அவனுக்கு என்ன நடக்குன்னே தெரிஞ்சிருக்காது. இவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்ட அநேக மக்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இவங்க எதனால் கட்டப்பட்டிருக்காங்க, சாத்தானின் கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இப்போது உலக பிரகாரமான இரும்பு சங்கிலிகளை கட்டுகள் பிசாசுகள் என்ன செஞ்சிடும், அறுத்துருமா. அதை தான் லேகியோன் காரியத்தில் நம்ம பார்க்குறோம். அவனை சங்கிலிகளாலும் பெரிய பெரிய சங்கிலிகளால் விலங்குகளால் என்ன செய்கிறாங்க, கட்டி போட்டிருக்காங்க. அவன் அப்படி டக்குன்னு என்ன செஞ்சிருந்தான், எல்லாத்தையும் உடச்சி எங்கே போயிட்டான், கல்ற குழி பிரேத குழிகள் மேலே உட்கார்ந்துருந்தான். அது மட்டும் இல்லை, தன்னைத்தானே கல்லெல்லாம் எடுத்து தன் சரீரத்தெல்லாம் கிழித்து கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு அப்படி என்ன சரீரத்தில் ட்ரெஸ்ஸு போடாமல் நிர்வாணமாக என்ன செய்திருந்தான், உட்கார்ந்துருந்தான். அப்போ ஒரு மனிதன் சாத்தானின் கட்டுகளால் கட்டப்படும் போது அவனுக்கு என்னெல்லாம் நடக்குது பாருங்க. அவன் சாதாரணமான பலத்தில் இல்லை, அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பொருளை கட்டி வச்சிருந்தாலும் அவன் அதை பிரேக் பண்ணிடுவான். ஆனால் அவனை கட்டி வச்சிருக்கிற அந்த சாத்தானை பிரேக் பண்ணக்கூடிய ஒரே வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே உண்டு. அவர் அங்கேருந்து தூரத்தில் வரும்போதே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, உள்ளே இருக்கிற 6000 பேருன்னு சொல்கிறாங்க, எங்ககிட்ட வராதீங்க, நீர் வேற எங்கேயாச்சும் போயிருங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அந்த பிசாசுகள் கண்டு சாட்சியிட்டன. அப்போ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, பிசாசின் மேல் பூரண அதிகாரம் யாருக்கு மட்டும் உண்டு, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அவர் எப்படி சொன்னார்னா, அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கொடுத்துருக்கு. அவன் பிரேத குழிகளில் கல்லறைகளின் மத்தியில் வாழ்ந்து வந்தன எத்தனை கொடுமையாக விளங்கினான்னு சொல்லி அந்த வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தியானிக்க முடியும். நிர்வாணமா சத்தம் போட்டுக்கொண்டு ஒரு நேரம் அவன் தூங்கி இருக்கவே முடியாது. பிசாசினால் அலக்கவழிக்கப்படுறவங்கள நிறையவங்களை தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு அந்த ஜெப பிறைகளில் கொண்டு வச்சுருப்பாங்க. அப்படியே தூக்கி அவங்க உடம்புகளை தூக்கி எரியும், அவங்க தலை சீவ முடியாது, ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட முடியாது, என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது, கத்துவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நார்மல் ஆகிட்டு அவங்களுக்கு தொண்டெல்லாம் வலிக்கும், கையெல்லாம் வலிக்கும், சிலவங்களுக்கு கை ஒடிஞ்சு போயிடும். அந்த பிசாசு அலக்களிக்கும். ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு இவனை பிசாசு அலக்களிக்கும் போது இவனை அக்கினிக்குள்ளெல்லாம் தள்ளுது அப்படின்னு சொல்லி இவனை விடுவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பிசாசு என்ன செய்யும், அந்த மனிதன் என்ன செய்ய கொல்லுவதற்கென்றே வகை தேடிக்கொண்டு இருக்கிற பிசாசுகள். இப்படிப்பட்ட சாத்தானின் கட்டுகளிலால் கட்டப்பட்டிருக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார்.
அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இவங்களுக்கு விடுதலையே கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது உங்களை விடுவிக்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சத்ருவின் மேல அதிகாரத்தை எப்படி கொடுத்திருக்கிறாருன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இத்தனை நாள் நீங்க பார்த்துருக்கலாம், ஐயோ இவங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துதே அப்படின்னு. அப்போ அதிகாரம் தந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நீங்க ஜெபிங்க, உபவாசிங்க, அதனால கஷ்டப்பட்டு இருக்க அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, அதை அதிகாரத்தோடு மேற்கொள்ளுங்க. அவங்ககிட்ட இருக்கிற அந்த பிசாசுகள் என்ன செய்யும்? ஓடி போகும். அப்ப நம்ம இவங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. சங்கீதம் 91:13 பாருங்க, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 91:5-6 பாருங்க, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். பாருங்க, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக சாத்தான் நம்மளை என்ன செய்யறா? தாக்கவா. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு. என்ன வேடனா அன்பு விட்டுட்டு இருக்கான்? சாத்தான் அம்புகளை எய்கிறான், கட்டுகள் நம்மளை கட்டி வைக்கக்கூடிய அம்புகளை எய்கிறான். இருளில் நடமாடு கொள்ளை நோயில எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு நடுராத்திரியில அவங்கள எங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியல, ட்ரீட்மெண்ட் கூட, அந்த கொள்ளை நோயா இறந்து போயிருது, அந்த ஜீவனை கொண்டு போயிருது. இந்த இரவில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். நல்லா இருந்துட்டே இருப்பாங்க, மத்தியானத்தில் உள்ள சங்காரம் அவங்களே அப்படியே அடிச்சுட்டு போயிரு. அப்ப இத்தனை காரியத்துல இருந்தும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிழலில் தங்குவான். இவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இவங்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு? சத்துருக்களை, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் என்ன அதிகாரத்தை என்ன செய்கிறாரு? கொடுத்திருக்கிறார். சத்துருவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு இப்படி விதமான சாத்தானின் கட்டுகள் நம்மை கட்ட வரும்போது நம்ம இவ்வளவு ஃபயராக இருந்தோன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? சாத்தானால் கட்ட முடியவே முடியாது. எந்த மந்திரவாதியின் கட்டுகளையும் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லி எதில் கொடுத்துருக்கு பாருங்க. 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, அவன் மந்திரம் செஞ்சிடும், அப்படி செஞ்சிடும், இப்படி செஞ்சிடும், அவங்கள பார்த்து பயப்படுறோம். அவன் அப்படி குட்டி சாத்தான அனுப்பிடுவான், அப்படியே உருட்டிடுவான், இப்படி தொங்க வந்துடும், அது அப்படி விழுந்துரும் வீட்டில் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு நீங்கள் பயப்படணும்? ஏன்னா அவங்களோடு இருக்கிறவங்களை காட்டில் நம்மோடு இருக்கிற இயேசு இப்படிப்பட்டவராம் பெரியவர். அவர் அங்கே இருக்கும்போது அந்த பிசாசு அங்கேருந்து சத்தம் போடும், நான் அவங்ககிட்ட வரமாட்டேன்னு யார் செய்கிறானோ அவங்ககிட்டே அது ஓடி போயிடும். நம்ம என்ன செய்கிறோன்னா பயந்து இருக்கிறத பார்த்து அவங்க பக்கத்தில் நெருங்கி வருவோம். நம்ம தைரியமாக என்னோட இருக்கிற இயேசு பெரியவர்னு அவன் பக்கத்தில் வரவே மாட்டான், ஓடியே போயிடும். யார் அனுப்புனாங்களோ அவங்ககிட்ட போய் சொல்லுவான், அங்கே என்னப்பா அவர் பெரியவர் நிற்காரு, அங்கே போய் என்ன அனுப்பியிருக்க, வேற எங்கேயும் அனுப்புனாங்கன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மோடு இருக்கிற ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கும். அப்பேற்பட்ட பெரியவரை வைத்திருக்கிற நாம இந்த மந்திரவாதிகளுக்கும் இந்த சேவனைகளுக்கும் பில்லிசினியங்களுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம யார் நம்ம கூட நிற்கணும்னு மட்டும் ஆசைப்படணும். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதை அந்த பிசாசுகள் தங்கள் கண்களால் காண வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை நமக்குள்ள இருக்கணும். மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு என்ன ஆகாதான்? வீணாக போகாது. என்னை எப்படி மாற்றும்? பலவானை மாற்றும். இப்போ நம்ம ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவோடு நம்ம கழிக்கும் போது நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஒன்றுமில்லாமல் அது ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது. ஏன்னா நம்மளை சுற்றி அக்கனி இருக்குது, அக்கனி கோட்டையே இருக்குது. எதை தூக்கி போட்டாலும் அது அப்படியே செஞ்சிடும், பசுப்பமாக மாறிடும். எதுவும் அவங்களை சேதப்படுத்தாது. அவன் கூட இருக்கிற அந்த குட்டி சாத்தாலாம் சொல்லும், அவங்ககிட்ட இருக்கிறவர் பெரிய இருப்பான், அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு டைரெக்டாக அவங்ககிட்டே போய் சொல்லிடும். அங்கே மட்டும் என்ன செய்யாத? அனுப்பாது. அங்கே போய் சண்டை போடும். அந்த அளவுக்கு நம்ம ஃபயராக இருக்கிறோமா?
சாத்தானின் கட்டுகள் எதற்காக நமக்கென்று கடந்து வருகிறது என்றால், நம்ம யாரு கூட ஐக்கியம் சரியில்லை, நம்ம தேவனோடு இருக்கிற ஐக்கியம் சரியில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினால் நம்ம கழுவப்படணும். சாட்சியின் வசனமாகிய தெய்வ வசனத்தை தரித்து கொள்ள வேண்டும். அது இருபுறம் கற்கொள்ளப்பட்டு, இப்படி பேசினாலும் வெட்டும், அப்படி பேசினாலும் வெட்டும். அதனாலதான் அந்த 40 நாள் அவர் உபாசம் இருந்துட்டு வரும்போது சோதிக்கும்படி வந்த சாத்தான தெய்வ வசனத்தினால் வீழ்த்தினார். சாத்தான் வெட்கப்பட்டு போயிட்டான். கொஞ்ச நாள் திருப்பி அவர் பக்கமே வரல. ஆனா திருப்பி என்ன செஞ்சான்? வந்தான். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம நல்ல ப்ரேயர் பண்ணோம், பிசாசு வந்தால் மேற்கொண்டுட்டோம், ஏனுமே அந்த பிசாசு என் பக்கத்திலே வரமாட்டான். அப்படி இல்லை. அவ்வளோ ஃபயராக தனித்திருந்து ராத்திரியும் பகலும் ஜெபித்த இயேசு கிறிஸ்து கொஞ்ச நாள் தான் தள்ளி இருந்தான்னு பைபிளில் நீங்கள் நல்லா வாசிச்சு பாருங்க. லூக்கா சுவிசேஷத்தை அவள் கொஞ்ச நாள் தான் தள்ளி இருந்தான், திருப்பி வந்துட்டான். எப்படி யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற ஒரு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல உங்களை சுற்றி கொண்டே மறிவார். அப்போ நம்ம சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேணாம். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படணும். அவருடைய சாட்சியின் வசனத்தை நம்ம தெரித்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:57 கிறிஸ்து இயேசுவாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற. அப்போ நம்முடைய காரியங்களும் எப்படி இருக்கு? ஜெயமா இருந்தது. தானியலின் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா இருந்தது. பெரிய கட்டளையே பிறப்பிச்சாச்சு, ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனாலும் அவர் என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணா தூக்கி சிங்க கபில போடுவோம், இதுதான் சட்டம். ஆனாலும் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து முழங்கால் படிட்டு அவர் ஜெபித்தார். அவரை கெட்டி சிங்க கபில தூக்கி போட்டாங்க. ஆனால் இயேசு என்ன செஞ்சிட்டாரு? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். இதாங்க உங்களுடைய ஃபார்முலாவே. இதுதான் நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். மனுஷன் கெட்டதாங்க செய்வான், தூக்கி போடதாங்க செய்வான். ஆனால் ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. ராஜாவுக்கு ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் இல்லை, எந்த மியூசிக் எந்த டான்ஸையும் பார்க்கவே இல்லை, எதையுமே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு காலையிலே எழும்பி ஓடுவேன். தானியேலே, ஜீவனின் குமாரனாகிய தாசனே, நீ ஆராதிக்கிற உன் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருந்தாரா கேட்கிறார். வல்லவராயிருந்தார். சரி, எடுத்தாச்சு வெளியே. இப்போ யாரெல்லாம் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது தூக்கி உள்ள போடுங்க. அவங்க கீழே போறதுக்குள்ளே அவ்வளோ சிங்கமும் அவ்வளோத்தையும் கடிச்சு தின்னாச்சு. அதே சிங்கம் தானே. அப்போ ஒரு சூழ்நிலைகளை உங்களை தூக்கி உள்ள போடும்போது அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. அவன் உள்ளே இருந்துட்டு தானே வந்து அவனுக்கு ஒன்றும் அவளை நான் போகிறேன், அவங்களுக்கு சேதம், உங்களுக்கு அது என்னது? ஜெயம். இப்போ உங்களுடைய காரியம் எல்லாம் எப்படி இருக்கும்? ஜெயமாக இருக்கும். உங்களை சத்துரு கெட்டி தூக்கி போடுறனா சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து தேவனுக்கு மகிமை செலுத்து. பவுலையும் சீலாவையும் கெட்டி கொண்டு உள்ள தொழுமரத்தில் காலை கட்டி வச்சுதான். சும்மா இருக்கலங்க, துதித்து துதித்து சத்தம் போட்டு பாடுனாங்க. அஸ்திவாரமே அசைஞ்சிட்டு, கதவுகள்லாம் திறந்துட்டு, தொழுமரத்திலிருந்து கட்டியிருக்க கட்டுகள்லாம் அறுபட்டு போயிட்டு, சிறைச்சாலை காவலன் பயந்து தன்னையே மாய்த்து கொள்ள போகிறான். அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா நாங்கள் தப்பி விடலாம். அவன் ரட்சிக்கப்படுவதற்காகவே, குடும்பமாக சிறைச்சாலை காவல்காரன் ரட்சிக்கப்படுவதற்காகவே பவுலின் சிலையும் தேவன் உள்ள அழைச்சிட்டு வந்தார். இன்றைக்கு நமக்கு பிரச்சனைகள் வருதா, சோதனைகள் வருதா, நம்ம எதற்காக அந்த இடத்துல கொண்டு நிறுத்திருக்காருன்னா நம் மூலமாக அங்கு ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வதற்காக தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அங்கே அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார். இன்னைக்கு தரியு ராஜா காலத்தில் இருக்கும்போது தானியலத்துக்கு உள்ளே போட்டாங்க. அந்த ராஜாவின் வாயிலிருந்து தானியல் வணங்குகிற தேவன் ஜீவனுள்ள தேவனுங்கிற அறிக்கை வர்றதுக்காண்டி அவன் உள்ளே போக வேண்டியதாயிட்டு. அவனுடைய சத்துருக்கள் முற்றிலும் பட்டு தான் ஆகணும். என் சத்துருக்கள் எனக்கு வேண்டாம், இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியனை நீ என்றைக்கும் காண மாட்டாய் அப்படின்னா இவங்க செங்கடல் ஊடாக நடந்து போய் தான் ஆகணும். பின்னாடி பார்வோனின் சேனை, முன்னாடி செங்கடல். கஷ்டம் வந்தாதான். முக்கியமான கஷ்டம் எப்படி இருக்குன்னா, எல்லா பக்கமும் அடப்பட்டு இருந்து நம்மளை உள்ள தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வரும்போது சத்ருவுக்கு முற்றிலுமான ஒரு அழிவு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா?
முன்னாடியும் போக வழியில, பின்னாடியும் போக வழியில, எல்லா வழியும் அடைப்பு. இயேசுவே நான் எங்க போவேன்? எல்லா பக்கத்துல எனக்கு அடைத்து கட்டப்பட்டவனாக இருக்கிறானே. சாத்தான் உங்களை கட்டி உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறான். வீழ்த்த முடியாதுங்க. உங்களுக்கு செங்கடல் வழி விடும். பின்னாடி துரத்திட்டு இருக்க சத்துரு அந்த செங்கடலுக்குள்ள என்ன செஞ்சிருவான்? முங்கி போயிடுவான். அதே சிங்கக்கபி தானியலுக்கு அது ஒரு நல்ல ஒரு தலையணை மாதிரி சிங்கங்கள்லாம் அது பாட்டுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்துச்சு. அதே இது சத்துருக்களை என்ன செய்தது? அழித்து போட்டது. இதே போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ மந்திரங்கள், எத்தனையோ தந்திரங்கள், எத்தனையோ தாயத்துக்கள், எத்தனையோ கிரியைகளை செய்து கொண்டே இருக்கலாம். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. கடைசியாக மரண கட்டுகள். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 18:4-5 வசனங்கள். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது என்று தாவீது ராஜா சொல்றார். நிறைய நாள் என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, மரண பயம். நான் மரிச்சு போயிடுவேனோ. டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க, இந்த வியாதி நீங்கள் இதுலேருந்து குறைஞ்சது ஒரு 5 வருஷம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க பயந்து 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 அந்த 5 வருஷத்துக்குள்ள எல்லா காரியத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் முடிக்கணும்னு பார்ப்பாங்க. முடியாது. தேவன் இவங்களுக்காண்டி வச்சிருக்க வருஷங்கள் அநேகம். ஆனால் இவங்க பயந்து 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 அவங்களோட ஆயுசு நாட்கள் அவங்களே என்ன செய்கிறாங்க? குறைச்சிக்கிட்டே வருவாங்க. இந்த மரண கட்டுகளுக்கு நம்ம பயப்பட வேணுமா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரண கண்ணிகள் மேலே விழதான் செய்யும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன செய்யும்? என்னை தேற்றும். மரண கட்டுகள், மரண கண்ணிகளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணி தெரித்தது நாங்கள் என்ன செய்தோம்? தப்பினோம். முடிஞ்சிட்டு அவன் காரியம் சொல்லும் போது நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? தப்பி வந்துட்டோம். ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய பூரணமான விசுவாசம் யார் மேல் இருந்தது? உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்ததுனால். நம்முடைய பார்வை எங்கே இருக்க வேண்டும்? நம்மை வெட்கப்படுத்தாதபடி நம்மளை தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய காரியத்தை எல்லாவற்றையும் அவர் ஜெயமாக மாற்றக்கூடிய வல்லமுள்ள தேவனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். நிறைய பாருங்க, நிறைய காரியங்களை பாருங்க. இந்த வகையான பிசாசுகள் பார்த்து அந்தகாரத்திலும் 107 சங்கீதம் 11-12 வசனங்களை பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகையர் இல்லாமல் விழுந்து போனார்கள். எப்படி? ஏன்? இது என்ன சிச்சுவேஷன்ல சங்கீதக்காரன் பாடுறான்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாம அதை விட்டு விலகுனா அவங்களுக்கு என்ன நடக்கும்? சகாயர் இல்லாமல் விழுந்து போவார். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணுமா வேண்டாமா? அதுக்கு பிறகு ஆபத்திலே அவர்களை நோக்கி கூப்பிட்டார்கள், நான் அவர்களை விடுவித்தேன் இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம கஷ்டம் வருது, மரண கண்ணிகள் வருது, பயம் வருதுன்னா ஏதோ ஒரு வழியில் நம்ம ட்ராக் மாதிரி என்ன செஞ்சுருக்கிறோம்? போயிருக்கோம். எல்லாம் ஒடுக்கம், நெருக்கம், கஷ்டம் எல்லாம் வருது. அதுக்கு பிறகு ஒரு விடுவிக்க நம்ம இயேசுவே எங்களை காப்பாருன்னு சொல்லி நீங்கள் தேவனுள்ள ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் விடுவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38 அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்க. அவருடைய ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். எவ்வளோ ஒரு கஷ்டமான வார்த்தை. அவர் நோய்வாய்ப்பட்டு பெட்டில் இருக்கிறாரு. எந்த நோய்வாய்ப்பட்டு எந்த பேஷண்ட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா சாகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அது வரைக்கும் சாகணும்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் அதுக்கு பிறகு வாழணும்னு என்ன செய்வாங்க? ஆசைப்படுவாங்க. அந்த சிக் பெட்டுக்கு போனதோ என்னமோ தெரியல, எல்லாருக்கும் வாழணும்னு சொல்லி ஆசை வரும். அதே போல் இப்போ எசேக்கியா என்ன செய்கிறாரு? எசேக்கியா ராஜா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி வராரு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய வீட்டு காரியத்தில் என்ன செய்யும்? ஒழுங்குபடுத்து. என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடும். ஏன்னா நீ என்ன செய்ய மாட்டேர்? பிழைக்க மாட்டேர், செத்து போவீர் அப்படின்னு. அப்படியே செவ்வறுப்புறமாக திரும்பி அப்படியே அழுறார். யாரை நோக்கி அழுதுருப்பார்? இயேசுவே, நான் உம்மைத்தானே நம்பியிருந்தேன், எனக்கு நீர் சுகம் கொடுப்பீர்லாம் நம்பியிருந்தேன், எனக்கு இத்தனை காரியங்களும் செய்ய ஆசை இருக்கு, எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கே, நான் யாருக்கிட்ட என் காரியத்தை நான் ஒழுங்குபடுத்தி கொடுக்க முடியும்? வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்த சொல்கிறீர, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி அழுதுருக்கலாம்.
பாதி முற்றத்துக்கு கூட ஏசாயா தீர்க்கதரிசி போகல. தேவனுடைய வார்த்தை வருது. என்ன வருதுன்னா 15 வருடங்களை நான் உனக்கு என்ன செய்வேன், கூட்டி கொடுப்பேன். 15 வருடங்களை என்ன செய்வேன், உனக்கு கூட்டி கொடுத்து உனக்கு என்ன செய்வேன், விடுதலை. அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு குமாரன் மனாசேயை கொடுத்து என்ன செய்யறாரு, அதுக்கு பிறகு தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துறார். அப்போ மரண கண்ணிகள் வந்துட்டு நமக்கு டேட்டும் குறிச்சாச்சு. ஆனா இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது அவர் இன்னும் உங்களுக்கு என்ன செய்வார், உங்களுடைய வருஷங்களை கூட்டித்தர வல்லமுள்ள தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போது இன்றைக்கு 2 கொரிந்தியர் 3:17 படி கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன செய்கிறது, விடுதலை உண்டு. இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது பாவக்கட்டிலிருந்து விடுதலை, பலவீன கட்டிலிருந்து விடுதலை, சாத்தானின் கட்டிலிருந்து விடுதலை, மரண கண்ணியிலிருந்து நமக்கு என்ன செய்யும், விடுதலை கிடைக்கும். அப்போ இன்றைக்கு கட்டப்பட்டவர்களாக, ஐயோ நான் இப்படி கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கைகளில் கட்டியிருக்கிற கயிறுகள், தாயத்துகள் எல்லாவற்றையும் நீங்கள் கலத்தி எரிஞ்சிட்டு, நான் உண்மை மட்டும் விசுவாசிக்கிறேன், இதெல்லாம் கட்டி எனக்கு எந்த சுகமும் கிடைக்கல, எல்லாம் செலவுகள் தான் எனக்கு வருது, ஆனால் உம்முடைய இரத்தம் என்னை பரிபூர்ணமாக சுகமாக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தில் இதெல்லாம் விட்டுட்டு அந்த ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துங்கிற பெரியவரை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மோடு இருக்கிற உங்களோடு இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து பெரியவராக உங்களுக்கு எதிர்த்து நின்று போராடுகிற சாத்தானுடைய கண்களுக்கு அவர் தென்படுவார். அப்போ அவன் என்ன செய்ய மாட்டான், உங்களை நெருங்கி வர மாட்டான், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தான் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். இல்லைன்னா நம்ம அழிக்கணும்னு ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்க பாருங்க, உங்களை நெருக்கும் போது இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றும் காண்பதில்லைன்னு சொல்லி முழுவதுமாக அழித்து போட்டு விடுவார். அது உங்கள் கண்கள் காணும். உங்களை கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க செய்து உங்களுக்கு வளமான செழிப்பான வாழ்க்கையை தந்து உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, கட்டுகளால் கட்டப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுக்கு இன்றைக்கு தேவன் விடுதலையை தந்து உங்களை எடுத்து நிறுத்து பயன்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு முடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய இரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலை உண்டு. உம்முடைய வேதத்தின் வசனத்தினால், சாட்சியின் வசனத்தினால் நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களை நாங்கள் பயன்படுத்தி எங்கள் கட்டுகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்று நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. எல்லா நேரங்களிலும் நாங்கள் உம்முடைய பாதுகாப்பாகி நீர் பெரியவராக நீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. நீர் எங்களோடு பெரியவராக இருக்கும்போது தகப்பனை எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற வருகிற சாத்தான் எங்களை விட்டு ஓடி போவான் என்பதை நாங்கள் கற்று உணர்ந்து கொண்டோம் தகப்பனே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிங்க தகப்பனே. இதனால் ஏற்பட்ட செலவினங்களை நீங்கள் அறிவிங்க தகப்பனே. இதனால் விளைந்த கடன் பாரங்களை நீங்கள் அறிவிங்க தகப்பனே. அப்பா அப்படின்னு சொல்லி வேதனையோடுமே நோக்கி பார்க்குற பிள்ளைங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்ப்பீரா? அப்பா, உண்மை முற்றிலுமாக அவர்களை அர்ப்பணிக்கும் போது என் தேவன் தகப்பனை முழுமையான விடுதலை கட்டளையிட்டு தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. சத்துருவுக்கு இங்கே இடமில்லை. எங்களோடு இருக்கிற ஆவியானவர் பெரியவர் தகப்பனே. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. விடுதலை நீர் கட்டளையிட்டு கொடுப்பீராக. அப்பா, அந்த நேரத்தில் ஆவியானவர் கடந்து செல்வீராக. தேவனுடைய இரத்தம் பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். மரண பயம், மரண கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள், சாத்தானின் கட்டுகள், பாவ கட்டுகள் தெரிப்புண்டு போகத்தக்கதாக என் தேவன் தகப்பனை பிள்ளைகளுக்கு பரிபூரணமான விடுதலை நீர் கட்டளையிட்டு கொடுக்கும்படியா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருந்த தகப்பனே. என் தேவனுடைய அப்பாமை சோதரிக்கிற தகப்பனே. அப்பா, நீர் தகப்பனை ஆத்துமாக்களை தகப்பனை ஆதரிக்கிறவர் தகப்பனே. மனம் திரும்புகிற ஒரு ஆத்துமாவின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்குமே தகப்பனே. இந்த நேரத்திலேயும் தகப்பனே, தங்களுடைய வாழ்க்கை உமக்கென்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே நீர் விடுவிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். விடுவிக்கிற ஆவியானவர் கடந்து வந்திருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.